எல்லாம் மாற்றப்படாம நான் ஆயத்தமாயிட்டேன், நான் வருகைக்கு ஆயத்தமாயிட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பிக் கொண்டே இருக்கிறார். வார்த்தை வரும்பொழுதெல்லாம் நாம் அலட்சியப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் அந்த நாளிலே அவருக்கு முன்பதாக நிற்க முடியாதவர்களாய் மாறிவிடுவோம். அவருக்கு எதிர்கொண்டு போக முடியாதவர்களாக மாறிவிடுவோம். பாவம் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா? ஓடி ஒளிந்து கொள்ளுவாங்களா? ஐயோ, ஆண்டவர் வந்துட்டாரா? ஓடி ஒளிகிற கூட்டமா இருக்கணுமா? அவருக்கு எதிர்க்கு போகிற கூட்டம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எல்லா இடத்திலும் என் தேவனுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தேன். உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்மோடு கூட அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார்கள். இன்றைக்கு நீங்க படுகிற, ஆண்டவருக்காக படுகிற உபத்திரவங்கள், பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் அன்னைக்கு என்னவா மாறிடும்? கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் காணாம போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். இன்னைக்குதான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுவார், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின இடத்துல வா அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துல உங்களை கூட்டி சேர்க்கிறதற்காக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா.